அப்போ 6 மணி ஆகிட்ட போகிறோம். இந்த மேடம்க்கு பால் ஊற்றலன்னா எங்களுக்கு காது கிளியிற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டே கடலையெல்லாம் ஊற வச்சிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடலையும் பிரெட் ரோஸ்ட்டோ தான். இனி ஒரு நாளும் ஒரு கடலை வகை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமை ஆனாலே போதும், என்ன ஆனாலுமே சரி, வியாழக்கிழமை வந்தாலே போதும், இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலுமே சரி, கோயிலுக்கு போய் சாமியை பார்க்காம இருக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் உப்புமா தான் பண்ண போகிறேன். எனக்கு உப்புமானாலே சுத்தமே பிடிக்காது. எங்கள் அம்மா உப்புமான்னு சொன்னாலே நான் வீட்டுக்கே வர மாட்டேன், தெரிச்சுக்கிட்டு ஓடுவேன். அப்படிப்பட்ட எனக்கு என் பையனுக்கு உப்புமா தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணி, பிடிக்குதோ இல்லையோ அவனுக்காக டேஸ்ட்டாக சமைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு உப்புமா கேட்டாலுமே சரி, நான் எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலையில் சட்னி பண்ணலாம். எப்பவுமே தேங்காய் சட்னி தானே பண்ணுறோம், இந்த வாட்டி வேர்க்கடலையில் சட்னி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நாளைக்கு காலையில் மாவுக்காக கொண்ட கடலையும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.